இதுல மல்லாட்டையும் மறுவள்ளி கிழங்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். காலையில செய்யக்குள்ள ஞாபகம் வந்தது. இது சாப்பிட்டு வேலையை பாருங்க. நான் காலையில சாப்பிட்டு தான் வந்தேன், நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு சேர்த்துதான் எடுத்துட்டு வந்தேன், போய் சாப்பிடுவாங்க. சரி. ஏமா டெய்லி அவங்களுக்கு ஏதாச்சும் தரீங்க? அது காலையிலேயே அவசரமா சமைச்சிட்டு வருவாங்க, சாப்பிட்டு இருப்பாங்களோ இல்லையோ தெரியல, அதான் நான் வச்சிருக்கிறது கொஞ்சம் கொடுப்பேன். நீ வேணா பாரு, அவங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு தான் எடுத்து வைப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க சாப்பிடாம பையில தான் வைக்கிறாங்க. நான் சொல்லல, அம்மானாலே அப்படிதான், தனக்குன்னு வாழாம கடைசி வரைக்கும் தன் பசங்களுக்காகவே வாழ வச்சு. ஆண்டி 10 ரூபாய்க்கு ஒரு ப்ளூ பென் தாங்க. இங்க இருக்கு பாருப்பா, உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. எப்பா இது செக் புக், இதுலயே எழுதுன. செக் புக்கா? அப்படின்னா பெண்ணு வாங்கினா டேபிள் மேல எது இருந்தாலும் எழுதிருவியா? 10 ரூபாய்க்கு பென் வாங்கினா ஏதாவது எப்படி ஆண்டி வாங்க முடியும்? என்னங்க காசு, நான் வரேன். நாங்க முக்கியமான விஷயமா வெளியில போறோம், கடையை நீங்க தான் பாத்துக்கணும். யாராவது கேட்டா நாங்க வெளியில போயிருக்கதா சொல்லாத, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு மட்டும் சொல்ல. நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போய் குழந்தைங்க தொட்டில் மட்டும் எத்தனை இருக்குன்னு பாத்துட்டு வந்துறியா? சரிக்கா. கடையை சாத்திட்டு போலாமா? கடையெல்லாம் சாத்தக்கூடாதுப்பா, இது சேல்ஸுக்காக மட்டும் சொல்ல. நம்மளை நம்பி ரொம்ப தூரத்துல இருந்து வர கஸ்டமர்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். கடையை ஒழுங்கா பாத்துப்பாங்களாமா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்பிதான் ஆகணும், இல்லைன்னா வாழவே முடியாது. எப்பயுமே நம்மள்ட்ட வேலை செய்யறவங்க நல்லபடியா பாத்துட்டா அவங்க நம்மள இன்னும் நல்லபடியா பாத்துப்பாங்க. அம்மா, இந்த பவுச்சரை எடுத்துக்கிட்டா? ஏன்பா ஏற்கனவே வச்சிருந்த என்னாச்சு? எனக்கு இந்த மாடலுக்கு வச்சிருக்கு, அதான் கேட்டேன். சரி, எடுத்துக்கோ. தேங்க்ஸ்மா. பிள்ளைக்கு ஓவரா செல்லம் கொடுக்காதீங்க, அப்புறம் கஷ்டமே தெரியாம வளர்ந்துடுவாங்க. எனக்கு இந்த பவுச்சு வேணாமா? ஏன் அவங்க பேசுனது கேட்டுட்டு வானான்னு சொல்றியா? அதுக்கப்புறம் நான் பேசினேனே, அது கேட்டியா? குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறது நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கல்யாணம் குழந்தைங்கன்னா அவங்க ஏன் ஓடுறான் எதுக்கு ஓடுறான்னு தெரியாம ஓட்டிட்டு இருக்க போறாங்க. அது இல்லாம அவன் கேட்டது சின்ன பொருள் தானே, அது கூட கொடுக்கலன்னா நம்ம ஓடி ஓடி சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? நான் கடைக்கு மெட்டீரியல் வாங்க போறேன், எது இது இல்லையோ பார்த்து சொல்றீங்களா? அப்புறம் எது நல்லா ஓடுன்னு உங்களுக்கு தெரியல, அது கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து கொடுத்துறீங்களா? கடை வச்சிருக்காங்க தான் பேரு, எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லணும். ஏமா எல்லாத்தையும் அவங்ககிட்டயே கேக்குறீங்க? ஏன் நம்ம கடையில் எது ஓடும் ஓடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்பா, கடை வச்சு எனக்கு எது ஓடும் ஓடாதுன்னு தெரியாது, அவங்கள விட எனக்கு நல்லா தெரியும். எப்பயுமே அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்டு பண்றதுதான் நல்லது, ஏன்னா என்னைக்குமே அவங்க இல்லாம நமக்கு சேல்ஸ் இல்லைல்ல. இது நான் யோசிக்கவே இல்லைம்மா. பாத்துட்டீங்களா? இதுல இல்லாத பொருளும் எழுதிருக்கிறேன், நல்லா ஓடுற பொருளும் எழுதிருக்கிறேன். சேல்ஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு போற ட்ரை ஷீட் இருக்கா? நாங்க 180 ரூபா வச்சேன். இந்தாங்க காசு. பெரியவங்க ஊனி நடப்பாங்களா, அந்த ஸ்டிக் இருக்கா? நம்ம கடை நியூ பார்ன் ஷாப்புங்க, இதெல்லாம் இங்க இருக்காது. நீங்க ஒன்று பண்ணுங்க, நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க, அங்க ஒரு சர்ஜிக்கல் சென்டர் இருக்கு, அங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஒரு வேலை இல்லைன்னா அது எங்க கிடைக்குன்றத சொல்லி அனுப்புவாங்க. உங்க கடை பக்கத்துல தான் கேக்குறேன், ட்ரை ஷீட் எங்க கிடைக்குன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு, அதுக்காக நாங்களும் அதே மாதிரி இருக்க முடியுங்களா என்ன? நான் வரேன். ஒரு கடைக்காரங்க என்ன ஒரு கடைக்காரங்களுக்கு அட்ரஸ் சொல்லக்கூடாதாமா? அது அவங்க பிசினஸ் போயிடும் நினைச்சுதான் சொல்ல மாட்டாங்க, அதுக்காக எல்லா கடைக்காரங்களும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கப்பா. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே, ஏன்னா அவங்க தேடுற பொருள் எமர்ஜென்சியா கூட இருக்கலாம்ல.